நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. அத்தன் சித்தம் தெளிவீர்கள், அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. எல்லோருக்கும் வணக்கம். சென்னை பல்கலைக்கழகத்திலே 2 நாட்களாக நடந்து வரும் இந்த கருத்தரங்கில் வைணவ சமயத்தினுடைய வளர்ச்சி தமிழகத்தில் ஒரு வரலாற்று பார்வை என்ற தலைப்பிலே பேசும்படியாக மரியாதைக்குரிய துறைத்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பொருட்டு சங்ககாலம் தொடங்கி ஒரு 14ஆம் நூற்றாண்டு வரையில் சற்றேறக்குறைய ஒரு 1400 ஆண்டு கால சமய வளர்ச்சி, இலக்கியங்கள் பெற்றும் கல்வெட்டுகள், கோயில்களினுடைய வளர்ச்சி, நகரங்களினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய அரசியல் வளர்ச்சி, இதையெல்லாம் வைத்து பார்க்கும் அளவிலே இந்த உரையை தயார் செய்திருக்கிறேன். ஒரு 1400 வருஷங்களை ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாக நாம் கடக்கவிருக்கிறோம். நிச்சயமாக எல்லா பிரமாணங்களையும் வரிசையிட்டு காட்ட முடியாது. வருடங்களினுடைய துல்லியத்தன்மையை மாதம், தேதி, திதி, நட்சத்திர வாரியாக சொல்ல முடியாது. நூற்றாண்டுகளை கடந்து குதித்தோடித்தான் செல்லும்படியாக இருக்கும். தேர்ந்த ஒரு கருத்தை மட்டும்தான் இங்கே நான் பதிவு செய்கிறேன். இதிலே குறிப்பாக வரலாற்று ரீதியாக கொள்ளப்படும் ஆழ்வாராதிகளுடைய காலம் 5லிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையிலாக இருக்கக்கூடிய காலத்தில் அவர்களுடைய பங்களிப்பை தனியே எடுத்து பேசவில்லை. அவர்கள் இல்லாமல் தமிழகத்தில் வைணவம் என்ற ஒரு சமயம் இருக்கவே முடியாது. அதை பற்றி இங்கே வந்து பேச வேண்டியது அவசியமும் இல்லை என்பதனாலே இந்த அரங்கில் இருப்பவர்களுடைய திவ்யப்பிரபந்த புலமையை ஏற்று அதை பற்றி விவரித்து சொல்லாமல் அதற்கு முந்தைய காலமும் முந்தைய காலத்திலே ஏற்பட்டிருந்த கருத்துக்கள் ஆழ்வாராதிகளுடைய பாசுரங்களிலே எப்படி எதிரொலித்தன, அப்போது நிகழ்ந்த அரசியல் மாற்றங்கள், அப்போது ஏற்பட்ட கோயில் கட்டுமானங்கள், கல்வெட்டுகளிலே கிடைக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான தகவல்களை கொண்டும் 10ஆம் நூற்றாண்டு சோழ பேரரசிற்கு பிறகு ஏற்பட்ட வியத்தகு மாற்றங்களும் அதன் பிறகு சோழ பேரரசினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு நடந்த சில காட்சிகள் வரையில் தான் இந்த உரையிலே இருக்கப் போகிறது. வைணவ சமயத்தினுடைய தோற்றம் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ் வரலாறு நமக்கு எழுத்துப்பூர்வமாக கிடைக்கக்கூடிய தொன்மை நூலாக பெரும்பான்மை புலவர்களால் கொள்ளப்படும் தொல்காப்பியத்திலிருந்து தான் தொடங்குவோம். தமிழகத்தை பொறுத்தவரையில் எந்த வரலாறு என்றாலும் அங்கிருந்து தொடங்குவது வழக்கமாகிவிட்டது. அதே வழக்கத்தை நானும் கைக்கொள்ளுகிறேன். தொல்காப்பியர் தெய்வ வடிவங்களை பற்றி வரையறை செய்து சொல்லும் போது நிலபுலன்களினுடைய அமைப்பிற்கேற்றார் போலே இன்னென்ன பகுதிகளிலே இன்னென்ன தொழில் செய்பவர்கள் இன்னென்ன தெய்வங்களை இப்படியாக வழிபட்டார்கள் என்று ஒரு பட்டியலிடுவார். அந்த விதத்தில் திருமாலை காடும் காடு சார்ந்ததுமாக இருக்கக்கூடிய முல்லை நிலத்திற்கான ஆயர்களின் தெய்வமாக கண்ணனாக பார்க்கிறார். மாயோன்மேய காடுரை உலகம் என்று அதற்கான வரையறையும் செய்து கொடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது தொடக்க காலத்திலேயே கண்ணனம்பெருமான் திருமாலினுடைய அவதாரமாக ஆயர் குலத்திலே தோன்றினான் என்றும் பசுமைத்த சிறப்பும் அதோடு தொடர்புடைய ஏனைய புராணங்கள் குறித்த விஷயங்களும் அறிந்தவர்களாகவே பழந்தமிழர்கள் இருந்தார்கள் என்பது இதிலிருந்து தேறுகிறது. அதே போலே அடுத்த ஒரு முக்கிய குறிப்பு திருமாலை பற்றி சொல்லும் போதெல்லாம் பழந்தமிழ் இலக்கியங்கள் காக்கும் இயல்வினன் கண்ணபிரான் என்ற ஆழ்வாரினுடைய அதே வரையறை ஏற்றுக்கொண்டு உயிர்களை காக்கக்கூடிய பணியை திருமாலாக இருந்து செய்கிறார் என்று சொல்லும் ஒரு பெருமையை பார்க்கிறோம். பராசர பட்டர் கூட திருமாலுக்கு ஒரு வடிவத்தை சொல்லும் போது மத்தியே விரிஞ்சகிரீசம் பிரதமாவதாரம் என்று விஷ்ணுவாக திருமால் தோன்றிய நிலையையே பிரதமாவதாரம் முன்னம் தோன்றிய வடிவம் என்று விஷ்ணுங்கிற நாமத்தோடே திருமூர்த்திகளுக்கு நடுவே இருந்து காக்கக்கூடிய பணியை செய்வதை தான் செய்தார் என்பதை சிறப்பித்து சொல்வதனாலே காக்கும் இயல்பு திருமாலுக்குரியது என்பதையும் பழந்தமிழர்கள் அறிந்திருந்தார்கள் என்பது இதன் மூலமாகவும் தேறுகிறது. அதை அடுத்து நாம் அதிகம் அறியாத ஒரு செய்தியாக இருக்கக்கூடியது கண்ணனம்பெருமானோடு சேர்த்து நம்பிமூத்த பிரானாக அறியப்படும் பலராமனுடைய வழிபாடு தமிழகத்திலே மிகவும் தொன்மை சிறப்போடு இருந்ததற்கு இலக்கிய சான்றுகளும் தொல்லியல் சான்றுகளும் அநேகமாக கிடைக்கின்றன. அதிலும் குறிப்பாக மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே நம்பிமூத்த பிரானாக பலராமன் கையில் கலப்பையோடு ஏந்திய நிலையிலே வடிவம் கொண்ட கோயிலும் அதோடேயே சேர்த்து கண்ணனுக்கும் ஒரு ஆலயம் எடுப்பித்து வழிபட்டார்கள் என்பதும், திருமாலிருஞ்சோலை மலையிலே கண்ணனுக்கான ஆலயம் நம்பிமூத்த பிரானோடு இருந்தது என்பதையும் அங்கே தமிழர்கள் வழிபட்ட சிறப்பையும் அதிகமான பாடல்களின் குறிப்புகளாலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கடல் வளர் புரிவளை புரையும் மேனி அடல்வெண் நாஞ்சிற் பனைக்கொடி யோனும், பலராமனுக்கே உரித்தான பனைக்கொடி, அதை சொல்லியே சொல்லப்படுவதாலே அவருடைய இலக்கணங்களும் அவருக்கான துவஜம் என்ன, அவருக்கான வாகனம் என்ன, அவர் திருமேனியினுடைய நிறம் என்ன, இதெல்லாம் கூட அறிந்து அவருக்கான வழிபாடுகளை தமிழர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை பல பாடல்களில் இருந்தும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 10 பாட்டிலிருந்து சில உதாரணங்களை சொல்லி மேலே செல்கிறேன். புள்ளின நீள்கொடி செல்வன், திருமாலை கருட துவஜம் உடையவனாக, புள்ளினத்தை கொடியிலே கொண்டவனாக, பறவைகளினுடைய அரசனாக கருதப்படும் கருடனை கொடியிலே கொண்டவன் என்பதை இங்கே அறிந்திருந்தார்கள். உலகம் காக்கும் ஒன்று புரி கொள்கை, இவருடைய பிரதான பணி மண்ணுயிர்களை காத்து கொடுப்பது, உயிர்களை காக்கும் பணி இவருடையது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார்கள். இருநிலம் கடந்த திருமரு மார்பினன், திருமால் உபய விபூதிகளிலும் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய தன்மையை, நித்திய லீலா விபூதிகளிலே தான் தோன்றி
இங்கே லீலைகள் செய்வதும் அங்கே நித்தியமாக இருந்து முமுட்சுக்களால் வழிபடப்படும் தன்மையையும் அறிந்திருந்தார்கள். திருமறு மார்பினனாக மார்பிலே ஸ்ரீவத்சத்தில் பொதிந்த மலர்மகளான மகாலட்சுமியோடே பெருமான் காட்சி தந்தான் என்பதையும் இவர்கள் வரையறை செய்து பேசி வருவதை பார்க்க முடிகிறது. இவருடைய சிலம்பணிந்த திருவடிகளை நான்முக பிரம்மன் கங்கை நீரினால் அலம்ப அந்த சிலம்பிலே பட்டு தெரித்த தண்ணீர் அது திருமாலிருஞ்சோலையிலே பதிந்து அது சிலம்பாராக பெருக்கெடுத்ததையெல்லாம் பின்னாளில் வந்த இலக்கியங்கள் சொல்லுகின்றன. ஆழ்வாராதிகளையும் அதையே எதிரொலிக்க பார்க்கிறோம். கணங்கொள் அவுணர் கடந்த புலந்தார் மாயோன் மேய ஓண நன்னாள். மதுரையம்பதியிலே கொண்டாடப்பட்ட பழைய விழாக்களிலே ஒன்று திருமாலுக்காக எடுப்பிக்கப்பட்ட திருவோண திருவிழவு. அது ஆவணி மாதத்திலே கொண்டாடப்படும் ஓணப் பண்டிகை. இன்றும் மலையாள தேசத்தில் பிரசித்தமாக இருக்கக்கூடிய வாமனன் தோன்றியருளியதாகிற அந்த ஓணத் திருநாள் மதுரையம்பதியிலே பட்சணங்கள் பலகாரங்கள் எல்லாம் செய்து திருமாலுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து கொண்டாடப்பட்டதை பழந்தமிழர் வழக்கமாக புலவர்கள் பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. போல் எட்டு தொகையிலே எடுத்துக்கொண்டால் பரிபாடலில் மிக மிக முக்கியமான பல கருத்துக்கள் இருக்க பார்க்கிறோம். அதிலே நாம் தவறவிடக்கூடாத ஒரு முக்கிய குறிப்பு, வியூக அவதாரங்களாக சொல்லப்படும் வாசுதேவாதின் நால்வரும் என்னென்ன நிறத்திலே தோன்றினார்கள் என்பதை பரிபாடல் பாடலாசிரியர் தெளிவாக பதிவு செய்து தருகிறார். செங்கட்காரி, கருங்கன், வெள்ளை, பொன்கட், பச்சை, பைங்கண், மால். பைங்கண் என்பது அவருடைய அழகான அந்த தாமரை போன்ற கண்களை குறிக்கும். தாமரை கண்ணனான இவனே 4 வெவ்வேறு நிறங்களிலே, நல்ல வெள்ளை நிறம், பச்சை நிறம், பொன்னிறம், கருநிறம் என்று 4 நிறங்களிலே தோன்றினார் என்பதை பதிவு செய்து தருகிறார். பாஞ்சராத்திர ஆகமமும் யூக வாசுதேவர்களாக வரும் வாசுதேவாதி நால்வருக்குமான நிறங்களாக சொல்லியிருக்கும் நிறங்களை சங்க இலக்கிய புலவர் ஒருவர் பதிவு செய்து கொடுத்தார் என்பதும் இதை அப்படியே பின்மொழியின்படியே திருமங்கை ஆழ்வாரும் திருவிந்தளூர் மங்களாசாசனத்திலே முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் என்று தொடங்கி இன்ன வண்ணம் என்று காட்டிய இந்தளூரீரே என்னும் இடத்திலே இதே 4 நிறங்களை அவரும் வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். சங்க காலத்திலிருந்து தொடர்ந்து யூகாவதாரங்கள் யூக வாசுதேவனாக இருக்கக்கூடிய வாசுதேவாதிகளுடைய திருமேனி லட்சணங்கள் கூட அறிந்துத்தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள், அந்த அளவிலே வழிபட்டார்கள் என்பதும் தெளிவாகிறது. திருமாலினுடைய அந்த நல்ல நீல நிறமும் அவர் அரவணையிலே பார்க்கடலில் சயனித்திருக்கக்கூடிய சிறப்பையும் கையிலே சுடராழி சங்கம் இது இரண்டும் ஏந்தி இருக்கக்கூடிய சிறப்பையும் தெளிவாக பேசுவதை பார்க்க முடிகிறது. ராமகதை மிகவுமே தெளிவாக அறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ராமன் சேதுக்கரை வரையிலும் சென்றதும் அங்கே சேதுபந்தனம் செய்து இலங்கைக்கு சென்று ராவணனோடு போரிட்டு சீதையை மீட்டுக் கொண்டு வந்த ராமாயண செய்திகளை பதிவு செய்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா ராமாயணத்தில் மூல ராமாயணத்திலே கூட வால்மீகி பகவான் கூட பாடாத சில செய்திகளையும் சேர்த்தே சொல்லுவதை வைத்து பார்க்கும்போது மூல ராமாயணத்திலே இல்லாமல் பல கதைகள் அந்தந்த பிராந்திய வழக்கமாக சேர்கிறது. ராமாயணத்திலே எத்தனையோ 100 ராமாயணங்கள் இருப்பதாக அறிகிறோம். அந்தந்த மொழியிலே ராமாயணங்கள் பாடும்போது கம்பநாட்டாழ்வான் செய்தது போலே அந்த பிரதேசத்திற்கே இருக்கக்கூடிய ஆச்சாரங்களையும் சேர்த்து பாடும் ஒரு மரபு உண்டு. அந்த விதத்தில் மூலத்திலே இல்லாத சில ஸ்லோகங்கள் கூட சம்பிரதாய விரோதமாக இல்லாத பட்சத்திலே அதை அனுபவத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இப்போ பிரசித்தமான உதாரணமாக சொல்லணும்னா அணிலுக்கு முதுகை தடவி கொடுத்தான் ராமன் என்பதை தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடுகிறார். வால்மீகி பகவான் சொல்லாத ஒன்றை தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடுறாருன்னா இந்த பிராந்தியத்திலே அப்படி ஒரு நம்பிக்கை நிலவி இருந்திருக்கிறது. அந்த அளவிற்கு சங்க காலத்திலே சேதுபந்தனம் செய்ய சென்ற ராமன் திருப்புல்லனையிலே அத்தனை நாட்கள் அங்கே தங்கியிருந்த காலத்தில் சமுத்திரராஜன் ஒத்துக்கொள்ளும் அளவிலும் தங்கியிருந்த காலத்திலே இன்னும் பேசாமல் இருக்கவில்லை. ரிஷிகளை எல்லாம் கூட்டி வைத்துக்கொண்டு வேத விசாரம் செய்தானாம். ஒரு மரத்தடியிலே அமர்ந்து வேத விசாரம் செய்தானாம். அப்ப அங்கே இருந்த பறவைகள் எல்லாம் நிறைய ஒலி எழுப்பி இவர்கள் ஸ்ருதி வாக்கியத்திற்கு ஈடே அதனுடைய குரல் கேட்டபடியால் தன்னுடைய கைவிரலை அசைத்து சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்ல அந்த பறவைகள் எல்லாம் பேசாமல் நின்றதாம். இந்த செய்தி வால்மீகி பகவான் கூட பாடாத ஒரு அழகான செய்தியை திருப்புல்லனையிலே ராமன் சக்கரவர்த்தி திருமகன் மரத்தடியிலே அமர்ந்து வேத விசாரம் செய்தான், அங்கே இருந்த வேத வித்துக்களை எல்லாம் அழைத்து வைத்துக்கொண்டு ஒரு வேத சதசு நடத்தினான் என்ற அதிகம் பேசப்படாத ஒரு செய்தியை இந்த இடத்திலே நமக்கு சங்கப்புலவர் தான் பதிவு செய்து தருகிறார். பரசுராமனுடைய சபதத்தையும் 21 தலைமுறை சத்திரியர்களை தான் கொன்றதையும் கையிலே மழுப்படை ஏந்தி இருந்த செய்தியையும் பதிவு செய்து தருகிறார். நரசிங்கமாக தோன்றி இவன் நரமும் சிங்கமும் கலந்த வடிவமாக திருமால் வந்த செய்தி பேசப்படுகிறது. ஆமையாக மேருமலையை தன்னுடைய முதுகிலே சுமந்த செய்தி வருகிறது. இப்படி வாசுதேவனிலிருந்து தொடங்கி யூகாவதாரங்கள், யூக வாசுதேவனிலிருந்து அந்த 4 வடிவங்கள், அதை அடுத்து இருக்கக்கூடிய விபவாவதாரங்களாக இருக்கக்கூடிய 10 ஒரு 7-8 அவதாரங்களினுடைய சரித்திரங்களை நன்கு அறிந்தவர்களாக அதை இன்னும் ரசோக்தியாக பேசும் அளவிலே பழந்தமிழர்கள் இருந்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது திருமால் வழிபாடு இங்கே சங்க இலக்கிய காலம் என்று நாம் ஒன்றை வரையறை செய்கிறோமே அதற்கே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வந்திருக்க வேண்டும். அதிலேயும் ராமாயண மகாபாரத கதைகள், இதிகாசங்கள், புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில விசேஷமான கதைகள் இதுவும் சேர்த்தே பெறப்பட்டிருக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்திலே பார்க்கக்கூடிய நப்பிண்ணை பிராட்டியினுடைய வைபவம், கண்ணன் அந்த நப்பிண்ணையை திருமணம் செய்து கொள்வதற்கு 7 எருதுகளை அடர்த்தான் என்று சொல்லப்படும் சரித்திரம், இதெல்லாமே இங்கே அறிந்திருந்த செய்தியை பார்க்கிறோம். உள்ளபடியே ஆழ்வார்களுக்கு முன்பாக இந்த ஸ்ரீசுக்திகளிலே சொல்லியிருக்கக்கூடிய இதிகாச புராண வைபவங்கள், திருமால் நிகழ்த்திய லீலா வினோதங்கள் எல்லாவற்றையுமே சங்க இலக்கிய புலவர்களே நன்கறிந்திருந்தார்கள் என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது.
திருக்கோயில்கள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் மதுரையம்பதியிலே தலைநகரமான பாண்டியர்கள் தலைநகரமான மதுரையிலே இருந்தையூர் என்ற ஒரு ஊரிலே திருமால் இருந்த கோலத்திலே இருந்தார் என்ற ஒரு குறிப்பு கிடைக்கிறது. அது பெரும்பாலும் இன்றைய கூடலழகர் கோயில் கொண்டிருக்கக்கூடிய திருத்தலமாக இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. அதே அளவில் சேரமன்னருடைய தலைநகரமாய் அறியப்படும் வஞ்சிக்கரூரிலிருந்து அவர்கள் ஆட்சி செய்தாலும் திருவனந்தபுரத்திலே பெருமாள் பாம்பனையிலே மிகப்பெரியதான திருவுருவோடு சயனித்திருக்கக்கூடிய சிறப்பை சேரமன்னர்கள் பெருமை பேசும் 10 பதிவு செய்து தருகிறது. குளிர்ந்த சந்தனத்தை மார்பில் அணிந்து திருத்துழாய் மலர்களை தன் திருவடியிலே சூட்டிக்கொண்டு பெரிய திருவுருவமாக அவன் அங்கே சயனித்து கிடப்பதும், அந்த ஆலயத்திற்கு 4 புறங்களிலும் கோபுரங்கள் அமைத்து தபஸ்விகள் விரதம் இருந்து குளிர்ந்த நீரிலே குளித்து புலன்களை எல்லாம் வென்றவர்களாய் உள்ளே சென்று திருவனந்தபுரத்தில் அந்த அரவணை மேல் துயிலும் பெருமானை கண்டு தரிசித்தார்கள் என்ற இத்தனை துல்லியமான ஒரு செய்தியை திருவனந்தபுரத்தில் அடியார்கள் எல்லாம் திருமாலை மங்களாசாசனம் செய்த செய்தியை தெளிவுபடுத்தி தருகிறார்கள். இதை அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி கொண்டு போனோம்னா அடுத்து வரக்கூடிய 14 கீழ்கணக்கு நூல்கள், சாஸ்திர நூல்கள், பெரும்பாலும் அறம் வலியுறுத்தக்கூடிய நூல்களிலே பல இடங்களில் கடவுள் வாழ்த்தே திருமாலுக்கென்றே வைத்து பாடப்படுகிறது. கடவுள் என்ற தன்மையிலே வைத்து பார்த்து பாடியவர்கள் பலரும் சமண முனிவர்கள் என்று மேம்போக்காக ஒரு கருத்து நிலவினாலும் கடவுள் வாழ்த்தை திருமாலுக்கு பாடித்தான் அந்த நூலை தொகுக்கிறாங்கன்னு சொன்னா திருமாலை பரம்பொருளாக ஏற்றுக்கொண்டே இங்கே இருந்தவர்கள் அநேகம் பேர்கள் உண்டுன்னு தெரிகிறது. அதே போல் சந்நியாச தர்மத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் பௌத்தம் சமணம் தான் முதலிலே தவத்தையே அறிமுகப்படுத்தியதாக பேசுவார்கள். அவ்வாறன்று இங்கே முக்கோல் பகவர்களாக திருத்தண்டிகளாக சன்னியாசிகள் இருந்த செய்தியை சங்கப்பாடல்களிலே பதிவு செய்து தருகிறார்கள். அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே வழங்கப்பட்டு வந்த சிறப்புகள் எல்லாம் கூட பேசப்படுகிறது. அப்படியே அதை பின்தொடர்ந்து தான் ஆண்டாள் நாச்சியாரும் கூட செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் என்று அவர்களுக்கான லட்சணங்களை சொல்லும் அளவிலே பார்க்கிறோம். திருக்கோயில்களோடு இவர்கள் தொடர்பு பட்டிருந்த செய்தி சங்கப்பாடல்களிலிருந்து தொடர்ந்து வருது. அப்ப திருமால் ஆலயங்கள் இருந்திருக்கின்றன. அதை நிர்வாகம் செய்வதற்கு சன்னியாசிகள், திருதண்ட சன்னியாசிகள் ஆலயத்தோடே சம்பந்தப்பட்டே இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய லட்சணம் இப்படியெல்லாம் இருந்தது என்பது வரையில் செய்தி கிடைக்க பார்க்கிறோம். சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் திருவரங்கம் திருமலை இந்த இரண்டையுமே விசேஷமாக பாடித் தருகிறார். இந்த திருத்தலத்திலே திருவமர் மார்பன் கிடந்த வண்ணமும், மகாலட்சுமியை மார்பிலே கொண்டவனான திருமால் கிடந்த கோலத்திலே இருக்கக்கூடிய திருவரங்கத்தின் சிறப்பையும், அங்கே ஒரு மின்னல் வெட்டினார் போல் மார்பிலே மகாலட்சுமி மிளிர தான் நின்ற வண்ணத்தில் திருவேங்கடமலையிலே இருக்கிறான் என்றும் 2 திருத்தலங்களையும் முக்கியமான விதேசங்களை பற்றி குறிப்பை கோவலன் வாக்கினாலே கண்ணகி கேட்பது போலே ஒரு காட்சியை இளங்கோவடிகள் பதிவு செய்து தருகிறார். ரொம்ப தூரம் நடத்தி கூட்டிகிட்டு போகணும், பூம்புகார்லேருந்து மதுரை வரைக்கும். அவளுக்கு சிரமபரிகாரார்த்தமாக இவன் போற வழியெல்லாம் கதைகள் சொல்லிக் கொண்டே போவான், பார்க்குற காட்சியெல்லாம் வர்ணித்து கொண்டே போவான். அப்போது உறையூரை நெருங்கி போகும்போது அங்கே காவேரிக்கு அப்பால் தெரியும் தீவுதான் திருவரங்கம். அந்த திருவரங்கத்திலே திருமால் இந்த கோலத்திலே சயனித்திருக்கிறார், அவர் மார்பை அலங்கரிக்கும்படியாக மகாலட்சுமி வீட்டிருக்கிறாள் என்று சொல்லி, இதே போல இன்னும் வடக்கே சென்றால் ஒரு கோயில் உண்டு, அது மலை மேலே இருக்கும். அங்கே பெருமான் இந்த நீல முகிலுக்கு நடுவே மின்னல் வெட்டினார் போல் தான் நீலமேனியோடும் பளிர்னு இருக்கக்கூடிய ஒளியோட மகாலட்சுமி மார்பிலே வைச்சிருக்க நின்ற வண்ணத்திலே காட்சி தருவார். அது திருவேங்கடம் என்று பெயர் என்றும் சொல்லுகிறார். திருவேங்கடமும் கன்னியாகுமரி இதற்கு இடைப்பட்டதுதான் தமிழகம் என்றே தொல்காப்பியம் வரையறை செய்கிறது. இப்போ திருவேங்கடம் என்ற ஒரு தலமும் வேங்கடமாக இருக்கக்கூடிய திருப்பதியை வைத்துத்தான் தமிழகத்தினுடைய எல்லையே சொல்லப்பட்டது என்பதும் தொல்காப்பியர் மூலமாக அறிகிறோம். மற்றொரு முக்கிய குறிப்பு, கண்ணகிக்கு கோவலனுக்கும் யாத்திரை நிமித்தமாக உதவினவர்கள் பலரிலே மாங்காட்டு மறையோன் என்ற ஒரு அந்தணன் தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளும் போது நீள்நிடம் கடந்த நெடுமுடி அண்ணல் தாழ் தொழும் தகையோன் என்று சொல்லுகிறார். 2 உலகங்களையும் தன் திருவடியால் அளந்து முடித்தவனான திருமாலினுடைய திருவடியை தலையில் சுமப்பவன் நான் என்று தான் தன்னை அறிமுகமே படுத்திக் கொள்ளுகிறார் இந்த மாங்காட்டு மறையோன். அவனை சார்ந்த ஒரு செய்தி திருத்தங்கால் திருத்தலத்தோடு ஒப்பிட்டே சிலப்பதிகார உரையிலே வருவதனாலே திருத்தங்கால் திருத்தலத்தினுடைய தொன்மையும் அறிந்து கொள்ள முடிகிறது. பாண்டியர் காலத்திய குடவரையான அந்த திருக்கோயில் முதலாழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதால் அதனுடைய தொன்மை அத்தனை பழமையானது என்பதையும் நாம் ஒருவாறு யூகித்துக் கொள்ளலாம். மணிமேகலை காப்பியத்திலே காஞ்சிபுரத்தில் மணிமேகலை போய் அமர்ந்து கொண்டு பல்வேறு சமயங்களை சேர்ந்தவர்களையும் அழைத்து சமயவாதம் ஒன்றை நிகழ்த்துவாள். தத்தம் சமயத்து கொள்கைகளை அவரவர்கள் பேச வேண்டிய ஒரு கட்டத்திலே வைணவவாதி என்று வைஷ்ணவ சமயத்தை சேர்ந்தவராக விஷ்ணு பக்தனாக ஒருத்தன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு காதல் கொண்டு கடல்வண்ணன் புராணம் ஓதி நாரணன் காப்பென்று உரைத்தான். தன்னுடைய பட்சத்தை சொல்லத் தொடங்கும் போது விஷ்ணு புராணத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை எல்லாம் எடுத்து தொகுத்து இதனால் திருமால் தான் பரம்பொருள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவனுடைய திருவடியே நமக்கு துணையாக இருக்கும், நாரணன் தாள் காப்பு அதுவே நமக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய வாதத்தை முன்வைத்தான். ஸ்ரீவிஷ்ணு புராணத்தை எத்தனை தூரத்திற்கு ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயமாக இது இருந்ததென்றும் அந்த புராணத்தின் அடிப்படையிலேயே இங்கே வைஷ்ணவ சம்பிரதாயம் இருந்ததையும் மணிமேகலையினுடைய இந்த காப்பியத்தின் மூலமாக அறியலாம். மற்றொரு முக்கிய ஜைன நூலாகவே சொல்லப்படும் சீவக சிந்தாமணி முழுக்க அது காமரசத்துக்காகவே எழுதப்பட்ட நூலாயினும் அதிலே கண்ணன் சார்ந்த குறிப்புகள் அநேகம் வருவதை பார்க்கிறோம். அவன் பிறந்ததொரிடம் மறைந்து வேறொரு இடத்திலே வளர்ந்தான் என்ற செய்தியும், சிறிய வயதிலே அவன் ஆனிரை மேய்த்த செய்தியும், குழந்தைகளோடு சேர்ந்தவன் பல்வேறு சேட்டிதங்களை செய்த செய்தியும், அதே போல ராமன் மராமரம் எய்தி
அங்கே அந்த 7 மரங்களையும் ஒரு சேர அவன் ஒரு அம்பினாலே எய்தினான் என்ற செய்தியெல்லாம் இப்படி பால்ய சேஷ்டிதங்களும் வீரபராக்கிரங்களையும் சொல்லும்போது கிடைக்க பார்க்கிறோம். இது ஒரு வாரம் அப்படி பார்த்தோம்னா சங்ககாலம் அதற்கு நீட்சியாக இருக்கக்கூடிய 5-6ஆம் நூற்றாண்டு வரையில் வந்துடும். வரலாற்று ரீதியாக வரலாற்று ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆழ்வாராதிகளுடைய காலத்தோடு இது ஒரு அளவில் எப்படி மேலோடு வரும். இதற்கு இடையே ஒரு முக்கிய கல்வெட்டு தமிழகத்திலே கிடைக்கக்கூடிய மிக தொன்மையான கல்வெட்டு என்று பார்த்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூலாங்குறிச்சி கல்வெட்டு. மிகவும் தேய்ந்த நிலையிலே இருக்கப்படும் அந்த கல்வெட்டிலே தமிழகத்தின் தொன்மையான கோயில்கள் 3 இருந்ததை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. அதை சொல்லும்போது அங்கே 3 வகையான அல்லது 3 கோயில்கள் இருந்ததை பற்றி ஒரு குறிப்பு. அதை தேவகுலம் என்றும் தாபத பள்ளி என்றும் வாசிதேவனார் கோட்டம் என்றும் வாசித்திருக்கிறார்கள். வாசிதேவனார்னு முதல்ல வாசித்ததை பின்னாளில் அறிஞர்கள் வாசுதேவனார் கோட்டமாக இருக்கலாம்னு சொல்லி வாசுதேவனான திருமாலுக்கு அங்கே ஒரு கோயில் கட்டப்பட்டு இருக்கலாம் என்பதை சொல்லுகிறார்கள். அதை அந்த பாடபேதம் கடந்து அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தில் ஆவணப்படுத்தப்பட்ட முதல் திருக்கோயில் இருந்ததற்கான திருமாலுக்கான கோயில் இருந்ததற்கான முதல் கல்வெட்டாக இந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு சொல்லக்கூடிய அந்த முக்கிய செய்தியை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் பெரும்பானாற்றுப்படை தொடங்கி காஞ்சிபுரத்திலே பாம்பனை பள்ளி அமர்ந்தான் கோட்டம் என்ற பெயரிலே திருவெக்கா பெருமான் சொன்னவண்ணம் செய்த பெருமானாக இன்று இருக்கக்கூடிய இறைவனுக்கு திருவெக்கா தலத்திலே கிடந்த கோலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு திருவுருவம் இருந்ததையும் காஞ்சி மாநகரத்தில் சித்திரை மாதத்திலே அங்கே விழா எடுப்பிக்கப்பட்டதையும் அதை சுற்றி அந்த திருவிழாவிற்காக பல்வேறு கடைகள் போடப்பட்டிருந்ததும் பலகாரம் பட்சணம் எல்லாம் வீதிகளிலே விற்று கொண்டிருந்ததும் அடியார்கள்லாம் வந்து பெருமானை வணங்கினார்கள் என்ற செய்திகளை எல்லாம் தொகுத்து தருவதை பார்க்கிறோம். அதிலே பேசப்படும் தொண்டைமான் இளந்திரையனைத்தான் திருவேங்கடமுடையானுடைய பரமபக்தனாக காண்பித்து திருமங்கையாழ்வார் மங்களாசாசனத்திலே வைத்து பாடும் அளவிற்கு அவனுடைய விஷ்ணு பக்தி இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். திருவேங்கடம் தலபுராணத்தோடும் அதை தொடர்ந்து திருவல்லிக்கேணி தலபுராணத்தோடும் பேசப்படும் தொண்டைமான் இந்த தொண்டைமான் இளந்திரையனாக இருப்பதற்கே வாய்ப்புகள் அதிகம் என்று கொள்ள முடிகிறது. பல்லவர்களுடைய காலம் இதன் நீட்சியாக வரக்கூடிய காலம். இதே காலத்தில் தான் ஆழ்வாராதிகள் அதிகமாக இங்கே யாத்திரைகள் எல்லாம் மேற்கொண்டு பிரபந்தங்கள் மங்களாசாசனம் செய்தருளிய காலமும் முதலாழ்வார்கள் 4 முதலாழ்வார்களும் திருமழிசை ஆழ்வாரும் 4வருமே பல்லவ தேசத்திலே பிறந்தார்கள் என்பதை முக்கிய குறிப்பாக நாம் இந்த இடத்திலே கொள்ள வேண்டியது. காஞ்சி மாநகரத்தினுடைய நடுநாயகமாக இருந்த தலம் என்று தொல்லியல் ரீதியிலே பார்க்கலாம் என்றால் ஊர் பேரிலேயே அமைந்திருக்கப்படும் ஊரகம் திருவூரகமாக அறியப்படும் உலகளந்தார் திருக்கோயில் காஞ்சி மாநகரத்தினுடைய நடுநாயகமாக இருந்திருக்கலாம் யூகிக்க முடிகிறது. நான் கோயில் நிர்மாணங்களை எல்லாம் கிராம நிர்மாணத்தை பற்றி நகர நிர்மாணத்தை எல்லாம் பற்றி சொல்லும் போது திருமாலை நடுநாயகமாக வைக்க வேண்டும் என்றும் அதிலும் வராக அவதாரம் திருவிக்ரம அவதாரம் ரெண்டும் பூமியை மீட்டுக் கொடுத்தும் அளந்து கொடுத்துமான லீலைகள் செய்தபடியால் மன்னனுடைய உபாசனைக்கு இந்த 2 தெய்வங்களையும் முக்கியமாகவே சொல்லுவதால் நடுநாயகமாக உலகை அளந்தானான திருவிக்ரம பெருமானுக்கு ஒரு ஆலயம் எடுப்பித்திருக்க வேண்டும். இன்னைக்கும் காஞ்சிபுரம் போனீங்கன்னா இருக்கிற கோயில்களுக்குள்ளேயே தெருவினுடைய மட்டத்திலிருந்து 7-8 படி கீழே இறங்கி போய் படிப்படியாக இறங்கி கீழே போய் பார்த்தோம்னா கர்ப்பகிரகம் இருக்கிறதுலேயே ரொம்ப கீழே அடியில் இருக்கக்கூடிய அந்த தரை தளத்தில் இருக்கக்கூடிய கோயில். ஓரளவில் தொல்லியல் ரீதியாக பார்த்தால் நகரத்தினுடைய மீதி பகுதிகள்லாம் தெரு மேலே போட்டு 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 வளர்ந்துட்டே போயிடுது. இந்த சுவாமி ரொம்ப பெரிய சுதாபேரமாக இருக்கிறதுனால அந்த தரையை நகர்த்த முடியல. அதனால அவர் இருக்கக்கூடியது தான் பழமையான நகரத்தினுடைய தரைதளம்னு எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா இது நடுநாயகமான கோயிலாக இருந்திருக்கலாம். அதே போல் விஜயநகர சாம்ராஜ்யம் தலையெடுக்கும் வரையிலும் அதிகப்படியான நிபந்தங்கள் தர்மங்கள் எல்லாம் காஞ்சி மாநகரத்திலே கொடுக்கப்பட்டது ஊரக பெருமாளுக்கு தான். அதற்கு பிறகுதான் இந்த பார்வை அப்படியே அத்தியூர் பெருமான் பக்கத்திலே திரும்பி அங்கே கிடைக்கக்கூடிய அதிகப்படியான கல்வெட்டுகள்லாம் நமக்கு விஜயநகர சாம்ராஜ்ய காலத்திற்கு அப்புறமா தான் கிடைக்குது. அது வரையில் முக்கியமாக பல்வேறு சோழ மன்னர்கள் பிற்கால பாண்டியர்கள் வரையிலும் மிக அதிகமாக திருப்பணிகள் செய்து பல நிபந்தங்கள் கொடுத்தது ஊருக்கான ஒரு முக்கிய தலமாக இருந்தது ஊரகம். ஊருக்கு அகமாக ஊருக்கு நடுநாயகமாக இருந்த தலம் என்ற அளவிலே அந்த திருத்தலத்தை நாம் கொள்ள முடிகிறது. வராக திருவிக்ரம அவதாரத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். திருமங்கை ஆழ்வார் காஞ்சி மாநகரை மங்களாசாசனம் பண்ணும்போது பல்லவ மன்னர்களை குறித்து பரமேஸ்வர விண்ணகரம் பதிகத்திலே சொல்லுவன் சொற்பொருள் பதிகத்திலே ஒவ்வொரு பாடலிலும் பல்லவர்கள் வென்ற போர்களை பற்றி சொல்லிக்கொண்டே வருவார். அதிலும் குறிப்பாக வில்லவராக அறியப்படும் சேரர்களை எதிர்த்து ஜெயித்த போர், தென்னன் என்று அழைக்கப்படும் பாண்டியர்களோடு சேர்ந்து எதிர்த்த போர், இந்த 2 போர்களை பற்றி அவ்வளவு தூரத்துக்கு சொல்லுவார். தாமே சத்திரியராக இருந்தபடியாலும் ராஜ்யபாரம் எல்லாம் பண்ணினதுனாலே என்னவோ இந்த மன்னன் இத்தனை தூரத்திற்கு போரிலே வென்றான், அவனால் இந்த திருக்கோயில் கட்டப்பட்டது என்று பரமேஸ்வர விண்ணகரத்தை குறிக்கும் போதெல்லாம் அந்த மன்னனுடைய வெற்றியை போற்றி போற்றி பாடிக்கொண்டே வருவார். நரஸ்துதி செய்யாத ஒரு ஆழ்வார் ஒரு மன்னனுடைய வெற்றியை கொண்டாடணுமான்னா இவ்வளவு அற்புதமான ஒரு விண்ணகரத்தை கட்டி கொடுத்தவனை எத்தனை பாராட்டினாலும் தகும் அந்த அளவிலே பாராட்டுகிறார். அதே போல அட்டபுரேகர மங்களாசாசனத்திலும் கடைசி பாசுரத்திலே நிறைவு செய்யும் போது வைரமேகன் என்று அறியப்படும் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனுடைய பட்டப்பெயர்களிலே ஒன்றை சொல்லித்தான் பூர்த்தி செய்கிறார். அந்த அளவில் பல்லவர்களுடைய காலத்திலே அந்த வரலாறு எல்லாம் தெரிந்திருந்தும் அவர்கள் செய்த திருப்பணியை ஆழ்வாராதிகளே ஏற்றுக்கொண்டிருந்த செய்தியும் தெளிவாகிறது.
கூரம் என்ற ஊரிலே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் பல்வேறு நிபந்தங்களை கொடுத்து அதற்கு ஒரு செப்பு பட்டயமும் வெளியிட்டான் பல்லவ மன்னன். கூரம் காப்பர் பிளேட்ஸ் என்றதை அழைப்போம். அந்த செப்பு பட்டயத்திலே அந்த சிவாலயத்தில் நியமிக்கப்பட்டிருந்த சிவாச்சாரியாரின் ஒரு நித்திய கைங்கரியம் மாலை வேளைகளிலே சாயரட்சை பூஜை முடிந்த பிறகு ஊரார்களை எல்லாம் அழைத்து உட்காத்தி வைத்துக் கொண்டு ராமாயண பிரவச்சனம் செய்யணுமா. ராமாயணம் பிரவச்சனம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு தர்மமாக்கி வைத்து அதற்கே ஒரு நிபந்தம் கொடுத்ததை பற்றிய ஒரு முக்கிய குறிப்பு கூரம் செப்பேட்டில் கிடைக்குது. அப்படின்னா தர்மத்தை ராமாயணம் கொண்டு போதிக்கக்கூடிய விஷயமும் ராமனை தர்மத்திற்கு உதாரணமாக பார்ப்பதும் பொதுமக்களிடையே ராமாயண செய்திகள் பரவ வேண்டும் என்று அரசர்கள் நினைத்ததெல்லாம் 6-7ஆம் நூற்றாண்டிலிருந்து இங்கே இருந்து வந்ததை இந்த கூரம் செப்பேடு நமக்கு பதிவு செய்து தருகிறது. பாண்டியர்களை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். மதுரையில் இருக்கக்கூடிய ஆலயங்களை சிலப்பதிகார காலத்திலிருந்து சொல்லி வருவதும் முன்னாடி சங்க காலத்திலிருந்தே மதுரையில் இருந்த கோயில்களை பற்றிய குறிப்புகளை சிந்தித்திருக்கிறோம். அதிலே ரொம்ப முக்கியமானதாக அழகர் கோயில் இருக்க பார்க்கிறோம். கோயில் திருமலையோடு சேர்த்து அழகர் கோயிலை வைத்து சொல்லுவதே பழைய மரபாக இருந்ததென்றும் பின்னாலே அது அத்தியூராக பெருமாள் கோயிலாக மாறி இருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. நான் ஒவ்வொரு தனியெல்லாம் கூட பார்க்கும்போது பூமாதேவியினுடைய 2 ஸ்தனங்களாக வடமலையும் தென்மலையும் இருக்க நடுவே கண்ணன் திருவரங்கத்திலே கிடக்கிறான் என்ற அளவிலே தான் மங்களாசாசனம் இருக்க பார்க்கிறோம். அந்த விதத்தில் தென்னன் திருமாலிருஞ்சோலையாக பாண்டிய மன்னர்களுடைய எடுப்போடு அத்தனை தொடர்புபடுத்தப்பட்ட தலமாக இருக்க பார்க்கிறோம். அதனால் தான் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் 2 பேர் மங்களாசாசனத்திலையும் அந்த தலத்திற்கு உதவின பாண்டிய மன்னர்களையும் சேர்த்தே கொண்டாடுகிறார்கள். அந்த மன்னனுடைய பராக்கிரமத்தையும் பெரியாழ்வார் சேர்த்தே பாடுகிறார். 7-8ஆம் நூற்றாண்டு பெரியாழ்வாருடைய காலமாக வரலாற்று ரீதியாக எடுத்துக்கொண்டால் அப்போது ஆட்சி செய்த ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன் தான் வெளியிட்ட செப்பு பட்டயத்திலே தன்னையே தான் பரமபாகவதன் என்று சொல்லிக் கொள்வதாலே தான் பரம ஸ்ரீ வைஷ்ணவனாக இருந்தான் என்றும் அதனால் அவன் காலத்திலே வைஷ்ணவ சம்பிரதாயம் தென்னாட்டிலே ரொம்ப பிரசித்தமாக இருந்திருக்கலாம் என்றும் யூகிக்க முடிகிறது. அந்த பரமபாகவதனான ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன் தான் ஆண்டாள் நாச்சியாரை பாண்டிய நாட்டிற்கே உரிய பெண்ணாக பாவித்து திருவரங்கம் பெருமானுக்கு நான் திருக்கல்யாணம் செய்து கொடுப்பேன்னு அதை ஒரு ராஜ விவாகமாக நடத்தியிருப்பதற்கு சான்றுகள் யூகிக்க முடிகிறது. அவனுக்கே தான் ஏற்பட்ட சந்தேகங்களை இவர் பாண்டியன் சபைக்கு போய் அவன் கொண்டாட கிழியறுத்து நிவர்த்தி பண்ணி கொடுத்தார். அங்கே சென்று பரதத்துவ நிர்ணயம் பண்ணி கொடுத்தார் பெரியாழ்வார்னு எடுத்துக்கொள்ள முடிகிறது. அந்த பாண்டியன் சபையிலே தான் செல்வநம்பியானவர் அவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய அளவிலே அறிவுரை கூறக்கூடிய ஒரு அமைச்சராக இருந்திருக்கணும். பின்னால அந்த வம்சத்திலேயே வந்தவர் தான் திருக்கோஷ்டியூர் நம்பிகளாக இருக்கணும். செல்வநம்பி தன்னை போல் சிறப்புற்றான் வாழியேன் அவருடைய வாழி திருநாமத்தினாலே இந்த சம்பந்தத்தை நாம் ஒருவாறு யூகித்துக் கொள்ள முடிகிறது. திருமாலிருஞ்சோலையினுடைய சிறப்பை பலபடியாலும் அறியலாம். தொன்மையான இலக்கியங்கள் அத்தனையும் அதை பாடியிருக்கின்றன. கல்வெட்டுகள் எடுத்துக்கொண்டால் 10ஆம் நூற்றாண்டு சோழர் கல்வெட்டிலிருந்து பல கல்வெட்டுகள் கிடைக்கிறது. அதிலே ரொம்ப ரசிச்சு செய்யக்கூடிய கல்வெட்டுகள்லாம் பிற்கால பாண்டியர்கள் கொள்ளுகிறார்கள். திருமால் தானே வாய்மொழிந்தருளியதாக இந்த மண்டபத்திலே நாம் வீற்றிருந்து நம் கோதை பாடியருளிய பாசுரங்களை விண்ணப்பம் செய்ய கேட்க வேண்டும். அதில் ஆண்டாளை சொல்லிக் கொள்ளும் போது என்னோட ஆண்டாள்னு அழகர் சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த பாவனை இவ்வளவு ரசிச்சு ஒரு கல்வெட்டு செய்தியை பதிவு பண்றான்னா இந்த சம்பிரதாயத்திலே அவனுக்கு எவ்வளவு ஸ்ரத்தை இருந்திருக்கணும். ஆண்டாள் அழகர் மேலே கொண்ட காதலும் அழகருக்கு ஆண்டாள் பேர்ல இருந்த பிரீத்தியையும் ஒரு வரியிலே வெறும் கோதைன்னு சொல்லாம நம் கோதை பாடிய பாசுரங்கள்னு சொல்லி அதை நான் இந்த மண்டபத்திலிருந்து கேட்கணும்னு பெருமான் ஆணை பிறப்பித்ததாகவே கல்வெட்டுகள்லாம் இருக்க பார்க்கிறோம். தனிப்பட்ட விதமாக திருமாலிருஞ்சோலை பாசுரங்கள்ல எனக்கு ரொம்ப பிடித்த பாசுரம் இதோ பெரிய அரசர்கள் நல்ல கற்று தேர்ந்தவர்கள்லாம் அழகரை பாடினாங்கிறத தாண்டி பெரியாழ்வார் சொல்ற மாதிரி புனத்தினை கள்ளி புதுவவி நாட்டி உன் பொன்னடி வாழ்கவென்று இனக்குறவர் புதியதுன்னும் எழுமாலிருஞ்சோலை எந்தாய்னு சொல்றாருன்னா அந்த மலையிலே வசித்த குறவர்கள் கூட திணை புதுத்திணையை அறுத்து அதை அவித்து பொங்கலிட்டு சாப்பிட்டாங்கன்னா முதல்ல அந்த பொங்கல் படையில அழகர் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி உன் பொன்னடி வாழ்கன்னு குறவர்கள் கூட மங்களாசாசனம் பண்ணினார்கள் அப்படிங்கிற ஒரு அழகான குறிப்பை கொடுக்கிறார். அந்த மலையோடு ஏற்பட்ட சம்பந்தம் ஆண்டாள் சொன்னது போலே அதோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்பந்தம் அச்சித்தத்துவங்கள்லாம் கூட பக்தி செய்யுமோங்கிற அளவுக்கு உயர்த்திய ஒரு சிறப்பை இந்த பாசுரங்களில் பார்க்கலாம். அவ்வளவு முக்கியமான தலமாக இது இருந்திருக்கிறது.